ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. நான் உங்கள் மிஸ்டர் ப்ரோக்ராமர். ஏற்கனவே போட்ட வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ் அதெல்லாம் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம கேஸ்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் ஸ்டார்ட் போயிட்டு IDLE அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. பைத்தான் எடுத்து ஓப்பன் ஆச்சா. இப்போ இதில் ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து இப்போ இதுலேயும் திரும்ப ஃபைல் கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் கிளிக் பண்ணுங்கள். சேவ் ஆஸ் கொடுத்துட்டு நம்மளோட பைத்தான் ஹோல்டர் நம்ம காலைல பார்த்தோம்ல அதுக்குள்ள சும்மா 123s ஏதோ ஒரு நேம் நண்பா அதை கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணோடனே 123s.py அப்படின்னு எனக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு, நேம் வந்துடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு காலையிலே சொல்லியிருந்தேன், அதாவது போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், அது டபுள் கொட்டேஷனுக்குள்ள எதை போட்டாலுமே அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காலையிலே சொல்லியிருந்தேன். இப்போ அதே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் நான் போட்டிருக்கேன். அதே பி ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள திரும்ப 20 என்டர் சி ஈக்குவல் டு A plus B print C C அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? இது ரெண்டும் மர்ஜ் ஆகி நம்மளுக்கு 1020 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். நான் காலையே சொல்லியிருந்தேன் மர்ஜ் ஆகி பிரிண்ட் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ இப்படி தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இப்படி எனக்கு இப்படி தான் ப்ரோ நான் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு பிரிண்ட் ஆகிறது வேல்யூ வந்து ஆட் ஆகி வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் கேஸ்டிங். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இது இருக்குல்ல, இப்போது இங்கே போயிட்டு A ஈக்குவல் டு அங்கே ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே அதுக்கு ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இன்ட் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். இப்போ அதே மாதிரி இங்கே போயிட்டு ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் வந்து இன்ட் அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ இந்த ப்ராசஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஸ்ட்ரிங்காக தான் போடுறோம். பட் நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஸ்ட்ரிங்காக போடுற வேல்யூஸ் இந்த இன்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்களா பின்னாடி. இந்த இன்ட் அந்த ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். என்ன அவுட்புட் வரும்னு கெஸ் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரன் பண்ணுறேன். சாரி நண்பா, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நம்ம வந்து இதோட ரெண்டு சைடையுமே ப்ராக்கெட்டால் கவர் பண்ணணும். அது ஆக்சுவலி நண்பா, நான் பைத்தானோட பிகினர் லேர்னர் தான். அதனால நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி நான் மன்னிச்சு விட்ருங்க. இப்போ பாருங்க, ஸ்ட்ரிங்காக கொடுத்த வேல்யூ மாயமில்லை மந்திரமில்லைங்கிற மாதிரி நம்மளுக்கு ஆட் ஆகி பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் கேஸ்டிங். புரிஞ்சுச்சா நண்பா?
ஸோ எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நண்பா. இந்த மாதிரி பைத்தான் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேட்கலாம் நண்பா. அப்புறம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், என்னோட செல்ஃபாக நான் எப்படி என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். பட் அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் ப்ரோக்ராம்.